வான் வாசகர்களுக்கு பணிவான வணக்கம். இன்று அன்பே தவம் என்கிற புத்தகம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் பற்றியது. இது 315 பக்கங்களை கொண்டது. அடிகளார் ஆனந்த விகடன் பத்திரிகையில் தொடர் கட்டுரையாக மக்களுக்கு அளித்த செய்தியின் நூலாக்கம் இது. 1935 சைவ வழிபாடு அநேகமாக அபிஷேகம், ஆராதனை, வடமொழியில் அர்ச்சனைகள், மக்களுக்கு புரியாத வண்ணம் அர்ச்சகர்கள் சொல்லும் வழிபாட்டு முறைகளையும் சடங்குகளையும் செய்து வந்தனர். இவை அனைத்தும் தான் எதற்கு செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்று சற்றும் சிந்தனை இல்லாமல் சடங்குகளாக செய்வது மற்றும் உயர்குலம், தாழ்ந்த குலம், தீண்டாமை, தீட்டு என்று அறிவில்லாத, சிந்திக்காத சடங்குகள் அநேகமாக இருந்தது. இவற்றை அடிகளார் ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் மனித நேயம், தம்மில் சக மனிதர்களை நிலையோடு அன்புடனும் நடத்த வேண்டும், பழக வேண்டும் என்று துணிச்சலுடன் செயல்பட்டார். தமிழ் மொழி ஒரு ஆன்மீக மொழி என்றும் அதையே கடைபிடிப்பது, அதையே கோவிலில் பயன்படுத்த அர்ச்சனை செய்ய முடியும் என்றும் திருப்புகழ், தேவாரம், சித்தர் பாடல்களின் மூலம் இறைவனை பக்தியுடனும் பகுத்தறிவுடனும் ஆழமாக சிந்திக்க முடியும் என்பதை வெவ்வேறு உரையாடல்களின் மூலமும் இளைய தலைமுறையினருக்கும் மற்ற மக்களுக்கும் எடுத்துரைத்து தம்முள் இருக்கும் இறைவனை வணங்கி அன்பே சிவம் என்று சடங்குகளில் இருந்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் அரசியலின்றி அதிகாரமின்றி செயல்படுத்தினார். மயிலாடுதுறையில் ஒருமுறை ஒரு பூஜையில் பந்தியில் சாதி அடிப்படையில் சிலர் தவிர்க்கப்பட்டதை உணர்ந்து இவர் உண்ணாமலே வெளியேறினார். மடத்தின் கதவுகள் பாகுபாடின்றி அனைவருக்கும் திறந்தே இருந்தன. தேசிய அறிவியல் தினம் குன்றக்குடியை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு அறிவியல் கண்காட்சி நடத்தி அவர்கள் அறிவுப்பசியை தூண்டினார். திருவாரூர் கோவில் குளத்தை திருவாரூர் தொழிலதிபர் பொதுமக்கள் ஆதரவுடன் இவர் மேம்படுத்த செயல்பட்ட போது தமிழக அரசும் இதில் சேர்ந்து கொண்டது. நீர்நிலைகள் மிகவும் முக்கிய தேவை என்று பல நீர்நிலைகளை மேம்படுத்த உதவி செய்தார். மங்கையர்க்கரசி குழந்தைகள் காப்பகம் என்று ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இடமளித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார். 1966, 77 வருடங்களில் அவசர நிலை பிரகடனம் இருந்தது. அதாவது அரசியலின் கிடுக்கு பிடியில் மக்கள் பயந்து இருந்த சமயத்திலும் இவர் துணிச்சலுடன் செயல்பட்டார். அரசியலுக்கு வெளியே சமூக மாற்றத்தை உண்டாக்கினார். ஆன்மீகம் என்பது மனிதநேயம், அதாவது ஒழுக்கம், பொறுப்பு ஆகியவற்றை மனதிற்குள் கடைபிடித்து சமூகத்தில் சம உயிர்களை மதிப்புடனும் நடக்க வைத்தார். தமிழை மக்கள் ஆயுதமாக பயன்படுத்தி தேவையான இடங்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இளைஞர்களின் அணுகுமுறையை கீழ்ப்படியாத சிந்தனைகள், அறிவுசார் விவாதங்கள் என்று அகப்படுத்தினார். மோதல் இல்லாத முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் மனித மரியாதைக்கான உரைவுகளை அநேக இடங்களில் நடத்தி பழக்கினார். இவரின் இந்த செயல்கள் இவரை குன்றக்குடி பேட்டர்ன் என்று மத்திய அரசாலும் மக்களாலும் கூறப்பட்ட ஒன்றாக அந்நாளில் இருந்தது. இவரது செயல்களை பாராட்டி தமிழக அரசு கலைமாமணி விருதும் திருவள்ளுவர் விருதும் அளித்தது. மத்திய அரசு கிரேஷ் சிரோன்மணி சம்மான் என்ற விருதும் அளித்தது. இவர் தமிழ் மேல் கொண்ட காதல் அனாதி. தமிழில் அர்ச்சனை பேரூர் திருக்கோயிலில் 1953 ஆரம்பிக்க காரணமாக இருந்தார். அதைத் தொடர்ந்து 1961 இந்து அறநிலைத்துறை பக்தவச்சலம் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது வேண்டிய ஆதாரங்களுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில்
தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு மூல காரணமாக இருந்தார். இவர் மாணவர்கள் மத்தியில் அறிவை மேம்படுத்த வேண்டும், மட்டும் அல்லாது அவர்கள் சிந்தனையையும் தூண்ட வேண்டும் என்று இவர் அவ்வப்போது மாணவர்களுக்கு உரையாற்றி சிந்தனையை தூண்டினார். இவர் கூறிய கருத்துக்களில் சில இங்கே குறிப்பிடுகிறேன். மகாத்மா காந்தியை புரட்டி எடுத்த புத்தகங்களின் பெயர்களையும் கூறுகிறார். அதாவது டால்ஸ்டாய் அவர்களின் கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் என்கிற புக்கம், தமிழில் இறைவனின் அரசாங்கம் உனக்குள் சாதாரண மனிதனை மகாத்மா ஆக்கியது என்றார். கடையனின் கடை தேற்றம், அன்டு திஸ் லாஸ்ட், ரஸ்கின் எழுதிய புத்தகம். இதை என்னை ஆன்மீகம் உடையவனாக மாற்றியது என்று காந்தி கூறுகிறார். என்னை அகிம்சை வரையில் போராளியாக்க சிவில் டிசொபீடியன்ஸ் என்ற புத்தகம் என்னை மாற்றியது. இந்த மாதிரி மாற்றங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ந்து பகுத்தறிவுடன் செயல்பட வேண்டும் என்று ஊக்குவித்தார். லிங்கன் அங்கிள் டாமின் குடிசை என்ற புத்தகத்தை படித்து ஒரு தலைவனாகி 40 லட்சம் கருப்பின மக்களுக்கு சுதந்திர வாழ்வை கொடுத்தார் என்றும், அமெரிக்காவில் காமன் சென்ஸ், அதாவது பகுத்தறிவு என்ற புத்தகத்தின் விளைவாக அந்த நாடு சுதந்திரம் அடைந்தது என்றும், கார்ல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் புத்தகங்கள் இன்று தெரியும் உலகத்தில் பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கியது. ஞானிகளும் சித்தர்களும் நிறைந்த நமது பழைய கலாச்சாரத்தில் பல ஓலைச்சுவடிகள் இருக்கின்றது. இந்த குறிப்பாக பாகியான் என்ற சீன துறவி ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் எடுத்து அங்கிருந்து கங்கை நதி மூலம் அவைகளை எடுத்து செல்லும் போது ஓலைச்சுவடிகளின் பாரம் அதிகமானதால் கப்பல் தள்ளாடிய போது ஓலைச்சுவடிகள் அங்கே போய் சேர வேண்டியது, பத்திரப்படுத்த வேண்டியது முக்கியம் என்று தான் கங்கை நதியில் குதித்து கரை சேர்ந்தார். ஓலைச்சுவடிகளை காப்பாற்றினார். அதே போல நம் தமிழ் நாட்டிலும் வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஓலைச்சுவடிகளை பெறுவதற்கு யாசகம் செய்து கேட்டு ஓலைச்சுவடிகளை பெற்றார். நாம் தமிழ் தாத்தா என்று கூறும் உவே சுவாமிநாத ஐயர் அனைத்து ஓலைச்சுவடிகளையும் அச்சு பிரதியாக்கி நமக்கு வழங்குவதற்கு ஏதுவாகியது. சுதந்திரம் அடைந்த இந்தியா கல்வி அறிவில் முன்னேறினால் மட்டுமே வல்லரசுகளுடன் தனித்தன்மையை நிலைநாட்ட முடியும் என்று உணர்ந்த நேரு எங்கெங்கெல்லாம் பல்கலைக்கழகங்கள் உருவாக்க முடியும் என்று முனைந்தபோது தமிழில் காரைக்கால் அழகப்ப செட்டியார் 15 லட்சம் ரூபாயும் 300 ஏக்கர் நிலமும் கொடுத்து ஆராய்ச்சி கூடம் நிறுவ அமைத்தார். அறிவை மேம்படுத்திக் கொள்ள தூக்கில் இடப்படும் தருவாயில் பகத்சிங் அவர்கள், கொஞ்சம் காத்திருங்கள், நான் கடைசி அத்தியாயம் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சிறிதும் தயக்கமின்றி படிக்கும் புத்தகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்துடன் செயல்பட்டு படித்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் தமக்கு அறுவை சிகிச்சை நடத்த வேண்டிய நாளை ஒரு நாள் தள்ளி போட்டு, நான் ஒரு கடைசி அத்தியாயம் படிக்க வேண்டியிருக்கிறது, அதை முடித்து அதற்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டார். வன்முறை போராட்டங்கள் ஒருபோதும் வெற்றி கண்டதில்லை என்று அவ்வப்போது அவர் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். நெப்போலியன் எவ்வளவு பெரிய அரசாட்சியை கைப்பிடித்தாலும் கடைசி நேரத்தில் அவன் உடல் அடக்கப்பட வேண்டும் இடம் கூட அவனுக்கு 6 அடி நிலம் எந்த இடத்தில் வேண்டுமோ அது கூட கிடைக்காமல் வீழ்ந்தான் என்றும், ஹிட்லர் முசோலினி மக்களை எந்த அளவு கொடுமைப்படுத்தினர், அவர்கள் கடைசி தினங்கள் வீழ்ச்சி அடைந்ததையும் கூறுகிறார். அரசு நாடான அமெரிக்கா
ஜப்பான் மீது 2 அணுகுண்டு போட்டது. வல்லரசுடன் மோத இயலாத நாடான ஜப்பான் அதை உணர்ந்து தொழில்நுட்ப அறிவால் வளர்ந்து நட்புடன் பழகி தன்னை உயர்த்தி கொண்டு வல்லமையாக உள்ளது. 1982 மத ஜாதி அடிப்படையில் குமரி மாவட்டத்தில் சில அரசியல் நோக்கங்களுக்காக சிறிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாகி சில ஜாதிகளின் நீண்டகால ஆதிக்கம், சிலரின் ஒடுக்குமுறை, சிலரின் வாய்ப்புகள் இழப்பு முறை பொறுக்க முடியாத மக்கள் துணிந்தனர் போராட. அரசின் அடக்குமுறை, மத்திய அரசின் ஊரடங்கு முறை ஒன்றும் செயல்படவில்லை. மக்கள் ஊரை விட்டு வேறு இடம் செல்ல துணிந்தனர். அப்போது புரிந்தது, கல்வி உரையாடல்கள் கண்டிப்பாக ஜாதி சமத்துவம் வேண்டும் என்று. தொடர்ந்த உரையாடல்கள் மூலம் அடிகளாரும் இதில் இணைந்து ஜாதி கலவரத்தை அமைதிப்படுத்தினார். 1960-70களில் ஈவேராம் மதத்தை ஒழித்து சமூக சமத்துவம் அடைய அரசியல் வழியாக பல்வேறு போராட்டமும் இயக்கங்களையும் நடத்தி தீவிரமாக செயல்பட்டார். எதிர்ப்பு சிந்தனைகளை வழியாக செயல்பட்டார். அடிகளார் மதத்தை சீர்திருத்தி சமயத்துவம் பெற முடியும் என்று மென்மை, சமரசம், உள்ளடக்கம், உரை, எழுத்துக்கள், ஆன்மீக வழிகாட்டுதல் மூலம் சமய சீர்திருத்தத்துடன் சமூக சமத்துவம் செய்தார். எதையும் சாதிக்க விடாமுயற்சியும் தியாகமும் தேவை. அடிகளார் ஆழ்ந்து காட்டி அறிவுறுத்தினார். ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் திருவனந்தபுரம் அருகே பென்னிக்விக் என்பவரிடம் திட்டம் ஒப்படைக்கப்பட்டது. முல்லை பெரியார் அணை கட்ட 3 முறை அணை கட்டியும் 3 முறையும் உடைந்து விட்டதால் ஆங்கில அரசு இந்த திட்டத்தை விட்டுவிட தீர்மானித்தது. ஆனால் பென்னிக்விக் தனது சொந்த ஊருக்கு சென்று அவர்களுடைய நிலங்களையும் சொத்துக்களையும் விற்று அந்த அணையை வெற்றிகரமாக கட்டி முடித்தார். இன்றாம் அந்த அணையில் ஒவ்வொரு ஜனவரி மாதம் 15 விழா கொண்டாடப்படுகிறது. அன்னாருடைய விடாமுயற்சியும் தியாகமும் அத்தனை நிலங்களுக்கும் இன்று நீர் வளத்தை தருகிறது. அலெக்சாண்டர் படை பாலைவனத்தில் முன்னேறுகிறது. அங்கு கடும் வெயில் சூறாவளி காரணம். அலெக்சாண்டருக்கு தாகம் எடுக்கிறது. ஆணையிடுகிறார் தண்ணீர் கொண்டு வர சொல்லி. அங்கே அதிக தூரம் தேடி பார்த்தும் ஒரே ஒரு குவளை தண்ணீர் மட்டும் கிடைக்கிறது. தண்ணீரை குடிக்க போது பின்புறம் திரும்பி பார்க்கிறார் தனது படை வீரர்களை. எல்லோர் முகத்திலும் தாகத்தை காணுகிறார். அப்பொழுது அப்படியே அந்த குவளை தண்ணீரை கீழே கொட்டிவிட்டு கிளம்புங்கள், புறப்படலாம் என்று ஆணையிடுகிறார். இந்த விடாமுயற்சியும் தியாகமும் தலைமை பண்புக்கு மிகவும் அவசியம் என்று உரைக்கிறார். 1988 தென்கொரியாவில் பூசன் என்ற நகரத்தில் படகு போட்டி நடக்கிறது. அதில் வெற்றி கோட்டு மிக அருகே வந்துவிட்ட லாரன்ஸ் லைனிக்ஸ் என்பவர் பார்க்கிறார், சிங்கப்பூரில் போட்டியில் கலந்து கொள்ள வந்த அருகிலுள்ள இருவருமே தண்ணீரில் விழுந்து தத்தளிப்பதை பார்த்து தனது வெற்றி கோட்டை புறக்கணித்து அவர்கள் உயிரை காப்பாற்றி படகில் உதவி செய்கிறார். அவர் பதக்கத்தை பெறவில்லை, ஆனால் ஒலிம்பிக் போட்டியில் சரித்திரத்தில் இடம் பெற்றார். இங்கே வ.உ.சி. கப்பல் வாங்க செல்லும் போது அவர் மகனின் உடல் நலம் சரியில்லை, மனைவி மறுக்கிறாள், இப்போது போக வேண்டாம் என்று. வ.உ.சியோ எனது திட்டத்தை நிறைவேற்றி வருகிறேன் என்று கிளம்பி புதிய கப்பலை வாங்கி அர்ப்பணித்தார். விடாமுயற்சியும் தாகங்களும் எத்தனை பேரின் பேரை சரித்திரத்தில் எழுதியுள்ளது. 1730 ராஜஸ்தான் ஜோத்பூர் மாவட்டத்தில் மார்வார் மன்னரின் ஆணைப்படி
கேஜிரி மரங்களை வெட்ட ஆணையிட்டு சில ஆட்களை அனுப்பியுள்ளார். அப்போது அங்கிருந்த பெண்கள் பச்சை பசேலென மரங்களை வெட்டுவதற்கு துணிவதா? அமிர்தா தேவி என்ற பெண்மணி மரத்தை அணைத்து என்னை முதலில் வெட்டுங்கள், பின்னர் மரத்தை வெட்டுங்கள் என்று கூற, அவருடன் இருந்த பெண்களும் அவருடன் சேர்ந்து மரத்தை சுத்தி பிடிக்க மன்னனின் ஏவலர்கள் அனைத்தையும் வெட்டி தீர்த்தனர். இதன் நினைவாக பெண்களின் கரங்கள் மரத்தை சுற்றி இருக்கு பிடிப்பதை போன்று அடையாளத்தை சிப்கோ வனங்களை பாதுகாக்கும் நிறுவனம் வைத்துள்ளது. மரங்கள் வாழ்வின் வரங்கள். பிப்ரவரி 28, 1928 CV ராமன் எஃபெக்ட் என்ற விஞ்ஞான அறிவியலுக்கு பகிர்ந்தார். 1930 ஆண்டில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அத்தனை முட்டுக்கட்டையும் தாண்டி அவர் பரிசு பெற போகும்போது ஆங்கில ஏகாதிபத்தியம் அவரிடம் பரிசை மட்டும் வாங்கி வா, எதுவும் பேசக்கூடாது என்று கூறினார். ஆனால் CV ராமனு பரிசு பெற்ற பின் தான் பெற்ற பரிசை நாட்டின் சுதந்திர வீரர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறி வெளிவந்தார் CV ராமன். 2002 குஜராத்தில் வகுப்பு கலவரம் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எப்போதும் போல அப்துல் கலாம் பள்ளிகளில் சென்று மாணவர்களுடன் பேசினார். அப்போது அவர் ஒரு கேள்வி கேட்டதற்கு நமது எதிரி யார் என்று பலர் பல விதங்களில் பதிலை தந்தனர். ஆனால் ஒரு சிறிய பெண் கூறிய பதில் அவரை மிகவும் ஆச்சரியத்திலையும் கவர்ந்தது. அந்த பெண்ணின் பெயர் ஸ்னேஹல் தாக்கர். அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? நமது பகை வறுமையே என்றது. இதை மனதில் கவர்ந்த அப்துல் கலாம் அவர் எழுதிய எழுச்சி தீபங்கள் புத்தகத்தை அவள் பெயரில் ஸ்னேஹல் தாக்கர் பெயரில் சமர்ப்பிக்கிறேன் என்று வெளியிட்டுள்ளார். காமராஜர் பள்ளி செல்லும் தினங்களில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. அப்போது ஆயுத பூஜை சுண்டல் பள்ளியில் தருவது வழக்கம். இவர் வெறும் கையுடன் வீட்டிற்கு வர அவரது தாயார் என்ன சுண்டல் கொடுக்கவில்லையா என்று கேட்க, அவர் சுண்டல் கொடுத்தார்கள், முண்டி அடித்து போய் சண்டை போட்டு வாங்கணுமா என்று விட்டுவிட்டேன். எல்லோருக்கும் சமமாக பங்கு போட்டு கொடுக்க வேண்டியது ஆசிரியரின் கடமையல்லவா என்று கேட்டு அப்பொழுதே அவருடைய சமூக நல எண்ணத்தை தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் பெல்தங்கா என்ற ஊரில் ஒரு 9 வயது சிறுவன் பள்ளிக்கு படிக்கச் சென்றான். அங்கு தனது தோழர்கள் குப்பை கூளங்களை சீர்படுத்தியும் பீடி சுற்றும் வேலைகளை செய்வதும் பார்த்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாலை நேரத்தில் வீட்டிற்கு புழக்கடை பகுதியில் ஒரு 6 மணிக்கு மேல் அவர்களுக்கு அழைத்து பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு பலகையில் வகுப்பறையில் இருந்து கிடைக்கும் சின்ன சிறு சுண்ணாம்பு கட்டிகள் மூலம் அவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தான். முதலில் 8 பேருடன் ஆரம்பித்த பள்ளி பிறகு வளர்ந்தது. இதை BBC நிறுவனம் கண்டு இதை பாராட்டி ஒளிபரப்பியது. இவன் உலகின் இளம் வயது தலைமை ஆசிரியர் என்றும் CNN இதை ஒளிபரப்பி ரியல் ஹீரோ என்றும் அழைத்தது. அடிகளார் வாசகர்களின் கேள்விகளுக்கு விகடன் மூலம் பதில் அளிப்பது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தான். அதில் என்னை கவர்ந்த சில கருத்துக்களை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அன்பே சிவம் என்கிறது ஆன்மீகம். கடவுள் வழிபாடு என்பது ஒன்று அவசியமா என்ற கேள்விக்கு கடவுள் வழிபாடு என்பது அன்பை மையமாக வைத்துத்தான், இரண்டையும் பிரிக்க இயலாது, கூடாது என்று பதிலளித்தார். ஆன்மீகம், அறிவியல் இவற்றில் எந்த மேம்பாடு அவசியமானது? ஆன்மீகம் அகமேம்பாட்டுக்கும் அறிவியல் புறமேம்பாட்டுக்கும் இரண்டுமே அவசியமானது என்று பதிலளித்தார். ஆன்மீகம் வேதங்களை வளர்க்கிறதே என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது திறமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்ற அப்பர் பெருமானும் எல்லா மக்களுக்கும் மந்திரம் சொன்ன ராமானுஜரும் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற திருமூலர் கூற்றும்
அண்டை அயலாரின் துன்பம் தனது துன்பம் எண்ணி பார்ப்பாரே ஆண்டவனுக்கு ஈமான் என்கிற இஸ்லாத்தும் அதற்கு என் உடலை அளித்த போதும் அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒன்றுமே இல்லை என்று விவிலியம் கூறுகிறது. ஆகவே எல்லா மதங்களும் மனித மனங்களை ஒன்றுபடுத்துவதற்கே, பேதங்களுக்காக இல்லை. நிகமயமாக்கப்பட்ட உலகில் வணிக நோக்கம், தன்னல போக்கு இவையே அநேகமாக இருக்கிறது. இவை மாற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு வாழ்க்கைக்கு பொருள் தேவை, வாழ்வதிலும் பொருள் தேவை என்று உணர வேண்டும் என்று பதிலளித்தார். மாணவர்களை கல்வியில் மிகவும் உற்சாகப்படுத்திய அவரிடம் கேட்ட கேள்வி, அன்று ஆசிரியர் கடவுளுக்கு நிகர், இன்று ஆசிரியர் மதிக்காத போக்கு காணப்படுகிறதே ஏன்? பதிலில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கும் இடைவெளி குறைய வேண்டும் என்றார். கல்வி முறை மாற்றங்கள் தேவையா என்பதற்கு தேர்வுக்கான கல்வி இல்லாமல் வாழ்க்கைக்கான கல்வியாக மாற வேண்டும் என்றார். இன்றைய மக்களிடையே சகிப்புத்தன்மை என்பது இல்லை. இது சுயமரியாதையின் வெளிப்பாடு என கொள்ளலாமா என்ற கேள்விக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது தன்னலத்தின் வெளிப்பாடு என்கிறார். நாத்திகம் பேசுபவர் ஆன்மீக வழிவர என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு, மனிதநேயம் சிந்திக்கும் எவரும் ஆன்மீக பாதையில் பயணம் செல்பவர்களே என்று பதிலளித்தார். நல்லவராக வாழ்வது நல்லதா, வல்லவராக வாழ்வது நல்லதா என்ற கேள்விக்கு, வல்லமை என்பது பிறரை ஆள்வது மட்டுமல்ல, பிறர்க்காக வாழ்வதும் கூட. நல்லவர் வல்லவராவதும் வல்லவர் நல்லவர் ஆவதும் ஒரு சேர நிகழும் என்கிறார். ஒரு முறை அன்பர் ஒருவர் கபீர்தாஸை பார்த்து தனது மனைவிக்கும் அவருக்கும் உள்ள மன கருத்து வேறுபாடுகளை கூற வந்தார். அவரை அமர வைத்து சொல்லுங்கள், பேசலாம் என்று கேட்டார். இதன் நடுவில் கபீர்தாஸ் தனது மனைவியை அழைத்து காஃபி போட்டு கொடுக்குமாறு கூறினார். மனைவியும் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தார்கள். அப்பொழுது காப்பியை இருவரும் பருகினர். வந்த நபருக்கு காப்பி வெறே உப்பாக இருந்தாலும் அவர் சிரமத்துடன் காப்பியை குடித்து முடித்தார். அப்போது மனைவி குரல் கொடுத்தார் கபீர்தாஸிடம், சர்க்கரை சரியாக இருக்கிறதா என்று. கபீர்தாஸும் அதற்கு சரியாகவே இருக்கிறது என்று கூறினார். வந்த நபர் திடுக்கிட்டு போனார். இவ்வளவு உப்பாக இருக்கிறது என்று கூட சொல்லவில்லையே என்று. அப்போது அவருக்கு புரிந்தது, மனைவியின் செயலில் குறைகளை கூறுவது சரியல்ல என்று. அந்த நபர் கபீர்தாஸிடம், ஐயா புரிந்துவிட்டது, நான் கிளம்புகிறேன் என்று கூறினார். கபீர்தாஸ், இருங்கள், பேசிவிட்டு போகலாம் என்றார். இல்லையா, முழுவதும் எனக்கு புரிந்துவிட்டது என்று அவர் கிளம்பினார். இவ்வாறு உறவு முறை சிறக்க வழியை அடிகளார் கூறுகிறார். இவ்வாறு துணிச்சலாக பகுத்தறிவை மக்களுக்கு தூண்டிவிட்டு சிந்திக்கும் திறனை வளர்த்து, ஆன்மீகம் என்பது சமூகத்தில் பிற மனிதர்களின் மதிப்பதும் அவர்களுக்கு வேண்டுவன செய்யதும், பிரச்சனைகளில் இருந்து தன்னால் இயன்ற அளவு உதவி செய்து அவர்களை ஊக்குவிப்பதுமே வழி என்று அடிகளார் கூறியது மட்டுமல்லாமல் வாழ்ந்தும் காட்டினார். வாழ்வின் பெரும் பகுதியை மக்களுக்கு தொண்டு புரிவதிலேயே செலவு செய்து அவர்களின் இன்பத்தில் இன்பம் காண்ட அடிகளாரின் வாழ்க்கையை எனக்கு படித்து உணர வழிநடத்த உண்டுதலாய் இருந்த வான் வாசக அன்பர்களுக்கு, எங்களை எல்லோரையும் நல்ல பழக்கத்தில் வழிகாட்டும் ஞானாசிரியர் அவர்களுக்கும், எங்களை ஊக்குவிக்கும் சக பயனாளிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.